பிரைஸ் தி லார்ட் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதுமாய் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த தேசத்தையும் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். மக்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத இருங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு தைரியமாக நீங்கள் செல்லுங்கள். அவரை நம்புங்கள். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எந்த மரணமோ ஆபத்தோ வியாதிகளோ எந்த நஷ்டமோ கஷ்டமோ எதுவும் வராது. மக்களே, வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது. சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. துன்மார்க்கன் பல ஆலோசனை சொல்லி தருவான். இதை செய், தப்பான வழியில் கொண்டு போகிறதுக்கு துன்மார்க்கனுடைய வேலையே அதுதான். அந்த ஆலோசனையில் நீங்களும் நாங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கணும். மக்களே, கர்த்தருடைய ஆலோசனை நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. கர்த்தருடைய வேதம் சத்திய வேதம், அது நம்மளுக்கு உடலுக்கும் உயிருக்கும் ஒரு மெடிஷன் மாதிரி. அது நம்ம உயிரை பாதுகாக்கும், நம்ம உடலை பாதுகாக்கும். போகும்போது பாதுகாப்பார், வரும்போது பாதுகாப்பார். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்ம போயிட்டா நம்ம பள்ளத்தில் விழுந்துருவோம், எங்கெங்கேயோ போய் மாட்டிக்குவோம், ஆபத்தில் மாட்டிக்குவோம். மக்களே, அதுக்காக துன்மார்க்கனுடைய ஆலோசனை நிற்காதீங்க. பரியாசக்காரர் உட்காரவும் இடத்தில் உட்காராதுங்க. மற்றவங்களை கேலி செய்து கொண்டு அவங்க இப்படி அவங்க அப்படின்னு கேலி செய்கிற இடத்துல உட்காராதீங்க. மக்களே, கர்த்தருக்கு அது பிரியமில்லை. கர்த்தர் அது கோபப்படுவார். எல்லாரையுமே கடவுள் படைத்தார். மற்றவர்களை நாம் கேலி பண்ணுறதுக்காக நம்மளை படிக்கலை, அவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக தான் நம்மளை படிச்சிருக்கிறார். மற்றவர்களை எதற்கு கேலி செய்ய வேண்டும்? ஏழையாக இருந்தால் அவங்கள ஏளனம் பண்ணுறது, அவங்க கொஞ்சம் குள்ளமாக இருந்தால் அவங்கள கேலி பண்ணுறது, அவங்க வறுமையில் இருந்தால் அவங்கள கேலி இல்லை. மக்கள், அதெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? எல்லோரையும் நேசிங்க, தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க சொன்னார். மற்றவங்களை நேசிங்க. மக்களை நேசித்து அவங்களுக்கு என்ன தேவை இல்லாதவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இருக்கிறவங்க உதவி செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. அது கர்த்தருக்கு பிரியமான காரியம். அது உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க, எப்பவுமே செழிப்பாக இருப்பீங்க. மக்களே, அதனால் நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காமல், துன்மார்க்கனுடைய ஆலோசனை இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கார். மக்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும், நம்ம தேசம் நம்ம தலைவர்கள் அவர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். அவர்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். மக்களே, ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஜீசஸ் லவ்ஸ் யூ. மக்களே.